வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சேஃப். என்ன பார்க்க ஒரு மூவி வந்து ரெட்ரோ 2024 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு பெரிய ரவுடி குடும்பம் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு குழந்தை வந்து அனாதையாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த ரவுடியில் வந்து இம்பார்ட்டண்டாக ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, அவர் தான் வந்து அந்த ரவுடிகளுக்கே வந்து டான். அண்ட் அவரோட ஒய்ஃப் பேர் வந்து சந்தியா. அண்ட் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற அந்த குட்டி குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த அப்பாவுக்கு, அந்த கேங்கோட லீடருக்கு வந்து அவனை வந்து பிள்ளையாக பார்த்துக்கவே தெரில. ஆனால் ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அட்டாக் பண்ண எல்லாருமே வந்து அந்த பையன் அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. அந்த பையனுக்கு வந்து பிறந்ததுலேருந்து சீக்க வராது. தென் அதுக்கப்புறம் அவனுக்கு கோவம் அதிகமாக வரும். அந்த கோவத்தை வந்து வேறு எப்படியா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கராத்தே, லைக் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டு தென் தன்னோட அப்பாவை அடிக்க வந்து அடியாளர்களை அடித்து துரத்தினோடனே இவருக்கு வந்து ஒரு பெருமை. சரி, இவனை நம்ம அடையாளம் வச்சுப்போம், ஆனால் இவனுக்கு பேர் வந்து பையன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் நம்ம சூர்யா. அவரோட பேர் வந்து பாரிவேல் கண்ணன் அண்ட் பாரின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் இவர் லைஃப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரத்தம் அடிதடின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தன்னோட லைக் 20s 25 அந்த மாதிரி அந்த ஏஜ் வரைக்குமே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டுருக்கு. தென் அவரோட லைஃப்பில் சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணு வரா, ருக்மணின்னு அப்படின்னு அந்த பொண்ணோட வீட்டில் ஒரு டெத் இருக்கும். அங்கே போயிட்டு வந்து அந்த நெருப்பு வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த விஷயம் வந்து ஆம்பளைங்க தான் பண்ணணும், பொண்ணுங்க பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம பாரி அங்கே கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அப்போ தான் தன்னோட அம்மாவையும் வந்திருப்பான் பாரி. ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ண உடனே அந்த இடத்துல வந்து ருக்மணிக்கும் பாரிக்கும் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. இந்த மாதிரி நீ சிரிச்ச அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்கே தான் அந்த படத்தில் டைட்டில் கார்டே வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பல வருஷங்கள் கழித்து கோயின்சிடெண்ட்டாக வந்து நம்ம பாரியும் ருக்மணியும் சேர்றாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எல்லா தொழிலையும் பின்னாடி விட்டுட்டு பாரி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ண பார்க்குறாரு. அப்போன்னு பார்த்து தங்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கைமாற்ற பார்க்குறாங்க. அந்த விஷயம் வந்து தன்னோட அப்பாவுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாரி அந்த தங்க மீன் எல்லாத்தையுமே வந்து வேறு இடத்துல பதுக்கி வச்சிட்டாரு. பதுக்கி வச்சதுக்கப்புறம் தன்னோட அப்பா இந்த லொக்கேஷன் கேட்கும்போது சொல்ல முடியாது, எல்லாமே நல்லது தான் சொல்கிறேன், நான் நிறைய பாவம் பண்ணுறேன், இதுக்கப்புறம் எதுவும் பண்ணோன்னா இல்லை தொழிலை விட்டுட்டு அவங்க சேஃப்டி ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த சமயத்தில் நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒன்று அடித்தா உனக்கு வலிக்காது, நான் அந்த பொண்ணை போய் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா வந்து அதாவது வளர்ப்பு அப்பா வந்து கத்தி எடுத்துகிட்டு போகிறாரு. தென் நம்ம பாரி வந்து ஒரு வழி இல்லாமல் திரும்பி வைலன்ஸ் எடுத்து தன்னோட அப்பாவோட கையை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் சேர்த்து வெட்டிடுறாரு பொண்ணுக்காக, ருக்மணிக்காக. தென் அதுக்கப்புறம் ருக்மணி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போட்டு அங்கே போயிட்டு அந்த தண்டனைலாம் அனுபவிச்சுட்டு வர்றாரு. 5 வருஷம் ஆகுது, ருக்மணியை காணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது ருக்மணி வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐலாண்டில் வந்து இருக்காங்க, அங்கே வந்து வெட்டினரி டாக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிய வருது. சார் அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலேருந்து தண்டனை முடிஞ்சு போகிறதுக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு குறுக்கொலியும் இருக்குது. இவர் வந்து சண்டை பயங்கரமாக போடுவார். அண்ட் இவரை வந்து ஒரு நல்ல ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த ஐலாண்டுக்கு அமுச்சு விட்டோம். அந்த குரூப் வருவாங்க, அவங்க வந்து ஃபைட்டர்ஸ் வந்து தேடுவாங்க. இந்த மாதிரி கிளேடியேட்டர் படம்லாம் பார்த்துக்கிங்களா, சண்டை போட விட்டுட்டு இந்த மாதிரி பெட்லாம் காட்டுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பாரியை வந்து செலக்ட் பண்ணி அமுச்சுட பார்ப்பாங்க. தென் நம்ம பாரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களாம் வச்சு அங்கேருந்து தப்பிச்சுட்டு நேராக அந்த ஐலாண்டுக்கு போயிடுவார். அந்த ஐலாண்டில் தான் இவரை வந்து ஃபைட்டராக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அந்த ஐலாண்ட் தான். இவரும் அந்த ஐலாண்டுக்கு தான் போய் சேருவார். ஒரு மாதிரி கோயின்சிடன்ஸாக நடக்கும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தன்னோட இந்த வைரஸ் ஃபிலிம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை வந்து கடத்திட்டு அங்கே கொண்டு போயிடுவாங்க. அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஒரு செட்டப் மாதிரி வச்சு ருக்மணியை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போன இடத்துல இவரை வந்து ஏற்கனவே ஒரு குரூப்பில் கொண்டு போய் சேர்க்கணுமா, அந்த குரூப்பு. தென் இவரோட அப்பா, அதுக்கப்புறம் வந்து அந்த குரூப்போட தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவங்க எல்லாருமே வந்து நம்ம பாரியை அங்கே வாழ விழாமல் என்னென்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட வைலன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ருக்மணிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ருக்மணியை கொண்டு போனாரா இல்லையா அந்த இடத்த விட்டு அப்படின்றது அந்த படத்தோட கதை. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு லவ், அந்த லவ் ரீச் பண்ணுறதுக்குவே தான் அந்த லேஃப்டர் மூலிமா வரது தான் அந்த வார் அப்படின்றது அந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்போவுமே வந்து தனக்கான ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போவார். ஸோ இதுலேயுமே அதை நல்லாவே அச்சீவ் பண்ணிருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபியும் சரி, மியூசிக்கும் சரி பின்னிருப்பார். சூர்யா சார் வழக்கம் போல் தன்னோட ஆக்டிங்கில் வந்து நல்லாவே கொடுத்துருப்பார். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டும் இல்லை,
அட்டர் ஃப்ளாப்பும் இல்லை, ஆவரேஜும் இல்லை. மேபி நிறைய ஆடியன்ஸ்க்கு இது ஆவரேஜாக இருக்கலாம். ஏன்னா வந்து படம் 3 ஹவர், நடுவில் கொஞ்சம் லேக் இருக்குது. அந்த லேக் இல்லாமல் இருந்தால் படம் இன்னும் கொஞ்சமே நல்லா போயிருக்கும்னு சொல்லிட்டு தான் என்னோடய விஷயம். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி லேக் அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த லேக் இல்லைனா பக்காவாக வந்திருக்கும். எனக்கு உண்மையாகவே வந்து படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த ரப்பர் கல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த தங்கமீன் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது என்னது, இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான பேக் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் ஸ்டோரி வந்து எப்படி வந்து நம்ம பாரிக்கிட்ட கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிது. பட் அந்த லேகை கம்மி பண்ணிருக்கலாம். அது ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம். அண்ட் அதே மாதிரி இன்னும் இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு மிஸ் பண்ணோம். பட் இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.